Hey guys, welcome back to my channel. Yes, today is election day. ஸோ இந்த டே வந்து எப்படி போச்சு எனக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பிரேக்ஃபாஸ்ட் பொடி இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி தோறன பருப்பு பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொடி வந்துட்டு இதை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ரெசிபி போடுறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா கருகிடும் பொடி வந்துட்டு. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். பொடி இட்லினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு அதை எண்ணெயில் வந்து காய்ச்சி தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இட்லி தோசைக்கு. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல காம்பினேஷன். பட் நான் வந்து இன்றைக்கி தக்காளி தொக்கு கூட வந்துட்டு பொடி இட்லி வந்து செஞ்சுருந்தேன். பொடி இட்லி வந்துட்டு ஸ்நாக்குமாகவே நம்ம வந்து சாப்பிட்லாம், அப்படியே டூத்பிக்கில் குத்தி குட்டி கூட சாப்பிட்லாம். ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வெண்டைக்காய் ஃப்ரையும் வந்துட்டு சாம்பாரும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் வந்துட்டு ஆனியன், கார்லிக் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிடணும். வேணும்னா ஆயில் கூட வந்துட்டு ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். வெண்டைக்காய் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு வழவழப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சாப்பிட மாட்டேன். ஸோ ரீசெண்டாக தான் நான் வெண்டைக்காவே சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்கு பருப்பு வந்து ஏற்கனவே நான் வேக வச்சுருந்தேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயம்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன். அதை வந்துட்டு எப்படி தாளிக்கிறேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், காஞ்ச மிளகாய் எப்போவுமே நம்ம ரெகுலராக போடுற மாதிரி தாளிச்சிக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கோங்க போட்டுட்டு. வெஜிடேரியன்லேயே வந்து சாம்பார் ரெசிபி தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் வந்துட்டு வாரத்தில் 3 நாள் கொடுத்தா கூட நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ சாம்பார் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச மிளகாய் பொடி, இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சு நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சாம்பார் ரெசிபி. ஸோ இப்படி செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். பருப்பு வேக வச்சு வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு வந்து தாளிச்சிடலாம். இது வந்துட்டு என்னுடைய அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் எனக்கு. ஸோ பருப்பு வந்துட்டு வேக வச்சிடணும் இல்லையா, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். சாம்பார் வந்துட்டு மீடியமாக இருந்தால் தான் வந்து சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கொதி வந்த ஒரு நல்ல கமன்னு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கீ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா. ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா பிடிக்கலன்னா ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதாங்க, லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஓட் பண்ணுறதுக்கு. சமையல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு வந்துட்டு 3:00 மேலே ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு சைடு வந்துட்டு போய் போட்டுட்டு வந்தாங்க. நான் வந்துட்டு எங்கள் வீட்டு சைடு போகணும். ஸோ அதனால் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். எஸ், அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் அண்ட் டிஷர்ட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு ட்ராப் இயரிங் எடுத்து வச்சுட்டேன் பிளாக் கலரில். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு ரெடி ஆகிட்டேன். வெளியில் வந்து பார்த்தா செம்ம வெயில். பட் போயே ஆகணுமே, ஓட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லையே. ஸோ அதனால் வந்துட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்துட்டு முன்னாடியே போயிட்டு காரில் உட்காந்துட்டாங்க. டிராஃபிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லைங்க, காலியாக இருந்துச்சு ரோடு. மேபி மார்னிங் கிளம்பியிருந்தா க்ரௌடாக இருந்திருக்குமோ என்னமோ. நான் வந்துட்டு 3:00 மேலே தான் கிளம்பியிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு காலியாக தான் இருந்துச்சு. பாப்புக்கும் வந்துட்டு அது நேப் டைம் தான் இந்த டைம்லலாம். பட் தூங்காமல் மேனேஜ் பண்ணிட்டா. எஸ், ஓட்டிங் பூத் கிட்டே நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ நான் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன் டக்குன்னு. க்ரௌட் வந்துட்டு அவ்வளோவா இல்லை நான் போன டைமுக்கு. அப்படியே முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்கு போயிட்டு பசங்களை வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டில் வந்துட்டு அக்கா பசங்க இருந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு ப்ளீஸ் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஆதிஷ் அண்ட் ஆராத்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்டுன்னு சொல்லுவேன். நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோன்னா செம்மையாக ஃபன் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த டைமிங். குழந்தைங்களோட விளையாடுறப்போ நம்மளும் வந்து குழந்தைங்களா மாறிடுவோம். அது என்னவோ கரெக்டு தான். ஸோ பட் அவங்களாலேயும் வந்து கிட்ஸை விட்டு இருக்க முடியாது. ஸோ ஒன்லி ஒன் டே அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட இந்த vlog வந்து முடியுது. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். பாய்.